புதுச்சேரியில் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழுவினரிடம் தங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்டனர். பொன்னுச்சாமி பாலாஜி தலைமையிலான குழுவினர் மண்ணடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் நேரில் ஆய்வு செய்தனர். சந்தை புதுக்குப்பத்தில் வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை ஆய்வு மேற்கொண்ட போது அப்பகுதி பெண்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை எடுத்துக் கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நமச்சிவாயம் பாதிப்புகளை மத்திய குழுவிடம் நேரடியாக விளக்கினார். அதன்பின் சுத்திக்கேணி, லிங்காரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த மத்திய குழுவிடம் மழையால் சேதமான பயிர்களை காண்பித்து பாதிப்புகளை மக்கள் விளக்கினர். ரெயின்போ நகரில் ஆய்வு மேற்கொண்ட போது அதிகாரிகளின் வாகனங்கள் தண்ணீரில் சிக்கிக் கொண்டன. இதனிடையே மத்திய இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மற்றொரு குழுவினர் காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி ஆகிய மீனவ கிராமங்களை ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மத்திய குழுவினர் புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டனர். தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுமார் 50 பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் விரைவில் சீரமைப்பு பணிகள் நடைபெறும் என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய திமுக எம்எல்ஏ மணிகண்ணன், தென்பெண்ணை ஆற்றின் உபரி நீரை மலட்டாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் 13 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். மலட்டாற்றின் கரைகளை பலப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்குமா என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிகளில் செப்பனிடும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். கிட்டத்தட்ட 40-50 இன்ஜினியர்கள் எல்லா இடங்களையும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினருடைய சொன்ன அந்த கோரிக்கையும் அது தேவை உடனடியாக செய்ய வேண்டியதென்றால் அந்த திட்டத்தையும் அதை அரசாங்கம் கவனிக்கும். இதேபோன்று அரக்கோணம் ஏரியில் ஏற்பட்ட ஷட்டர் பழுதுகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என்று அதிமுக எம்எல்ஏ ரவி கோரிக்கை வைத்தார். அதற்கு மின்னல் வேகத்தில் சீரமைத்து தரப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்தார். போர்க்கால நடவடிக்கைகள், மின்னல் வேக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தடுப்பணைகள், நீர்த்தேக்கங்களை உடனடியாக சீரமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். தாமிரபரணி நதியில் கழிவுநீர் கலப்பதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கவனமாக கையாளவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மிகவும் கவனமாக கையாளவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தாமிரபரணி ஆற்றில் அகஸ்தியர் அருவி அருகே உள்ள வனப்பகுதி சொரிமுத்து ஐயனார் கோவில் அருகே கழிவுகள் கலப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் தாமிரபரணி ஆறு மலை அடிவாரத்தில் உள்ள அகஸ்தியர் அருவிலேயே மாசு அடைவதும் இது குடிநீருக்கு உகந்ததல்ல என சோதனை முடிவு அதிர்ச்சி அளிப்பதாக நீதிபதிகள் கூறினர். தாமிரபரணி ஆற்றில் மனித கழிவுகள் கலப்பது ஏன் என்று கடக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகத்தின் இணை இயக்குநர் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். தாமிரபரணி ஆற்றில் எங்கெங்கு கழிவுகள் கலக்கிறது, தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு அலங்காரத்தில் தோன்றிய 63 நாயன்மார்களை திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 6வது நாளை முன்னிட்டு விநாயகர், சந்திரசேகரர் சுவாமிகளுக்கும் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட 63 நாயன்மார்களுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோயில் மாட வீதிகளில் சுவாமிகள் வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. தோளில் சுமந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட சுவாமிகளை ஆயிரக்கணக்கான மக்கள் மெய்சிலிருக்க சாமி தரிசனம் செய்தனர். வரும் டிசம்பர் 13ஆம் தேதி காலை திருக்கோவில் கருவறையில் பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலை 2668 அடி உயரம் கொண்ட மலையில் மகாதீபமும் ஏற்றப்பட உள்ளது. திருவண்ணாமலை
திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் தீபத் திருவிழாவையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதன்படி 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு மொத்தம் 1982 சிறப்பு பேருந்துகளும், பல்வேறு இடங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு மொத்தம் 8127 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதனிடையே தீபத் திருவிழாவையொட்டி வருகின்ற 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை திருவண்ணாமலை நகரம் மற்றும் சுற்றியுள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் பாஸ்கரபாண்டியன் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் தேரோட்டத்திற்கு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் தலைமையில் 6000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். தீபமலை மீது ஏற முயற்சிக்கக்கூடாது என்றும் கற்பூரம் ஏற்ற முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க சார். எப்போ திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க சார். எப்போ திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்து ஒரு வாரமாகியுள்ள நிலையில் அது பற்றி செய்தியாளர்கள் மூலம் கேள்விப்பட்டு ரஜினிகாந்த் ஷாக்கான காட்சிதான் இது. கூலி திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு பணிகள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் ஜெய்ப்பூர் செல்வதற்காக இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தார். விமான நிலையம் வந்த ரஜினிகாந்துக்கு அவரது ரசிகர் விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை வழங்கி முன்கூட்டியே பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதன்பின் ரஜினிகாந்த் விமானம் மூலம் ஜெய்ப்பூருக்கு பயணம் மேற்கொண்டார். கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளில் பயணிக்க வருவோரை திசை திருப்பும் வகையில் தனியார் நிறுவனம் செயல்படுவதாக கூறி அரசு விரைவு பேருந்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் நிற்கும் இடத்திற்கு வரும் வழியில் கதவு ஒன்று உள்ளது. அந்த கதவை பேருந்து நிலையத்தில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் தனியார் நிறுவனத்தின் ஊழியர்கள் மூடி வைத்து விடுவதாக கூறப்படுகிறது. அரசு பேருந்து நிற்கும் இடத்திற்கு வரும் பயணிகள் கதவு மூடி உள்ளதால் அங்கிருந்து தனியார் பேருந்துகள் நிற்கும் இடத்திற்கு சென்று விடுவதாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அங்கு வரும் பயணிகள் பேட்டரி வாகனத்தில் தனியார் பேருந்துகள் நிற்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதால் அரசு பேருந்து பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து விடுவதாகவும் குற்றம் சாட்டி பேருந்து நிலைய வளாகத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களிடம் கிளாம்பாக்கம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். கோவில்பட்டி நகரையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது தாய்மாமன்களின் இந்த மஞ்சள் நீராட்டு விழா சீர்வரிசை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த சோமசுந்தரவேல் மற்றும் மணிமாலா தம்பதியின் மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதையொட்டி அவரது தாய்மாமன்கள் லாரியில் 150க்கும் மேற்பட்ட சீர்வரிசைகளை ஊர்வலமாக கொண்டு சென்றனர். 100 ரூபாய் நோட்டுகளில் மாலை கட்டப்பட்ட நிலையில் பூ பெய்திய பெண்ணை தாய்மாமன்கள் பல்லக்கில் தூக்கிச் சென்றனர். தங்கநகை ஆபரணங்கள், வானவேடிக்கை என பிரம்மாண்டமாக நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழா அப்பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது.